என்னுடைய மெசேஜ் திறமை இல்லாம இருக்கலாம், திறமை உள்ளதா இருக்கலாம். அதுல முக்கியம் நாங்க பாக்குறது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே நன்றி ராஜாவே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ப்போம். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரை உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் கடந்த வாரம் உயிர்த்தெழுந்த ஆராதனை நடத்தினோம். அல்லேலூயா. அதுக்கு போன வாரம் கிளாஸ் இருந்தாங்க. ஓகே, நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறோம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து. நாங்கள் திருப்போம் Philippiens 3, 10 à 11. Ainsi, je connaîtrai Christ, la puissance de sa résurrection et la communion de ses souffrances, et devenant conforme à celui dans sa mort pour parvenir d'une manière ou d'une autre à la résurrection des morts. பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மேலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாயிருக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை அது எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர் வந்து போய்கொண்டிருந்தார். ஆனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த பூமியில அசைவாடி கொண்டிருக்கிறார். சிம்சோனுக்கு வந்தார், அப்பப்ப வருவார், வந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காத்திருந்து பெந்தெகோஸ்தே நாளில் அனுப்பப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க தள்ளினா அவர் தள்ளப்பட்டுடுவார், நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா வரவேற்றீங்கன்னா அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஆகவே எல்லா வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால்தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்து இறங்கினார். மரித்த சரீரத்துக்குள் பரிசுத்த ஆவியானவரை பலமாய் கொண்டு வரும் வல்லமை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய வல்லமை, கிறிஸ்தவத்தின் வல்லமை உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் இல்லாட்டி நம்ம ஒன்றும் கிடையாது. யெகோவா சாட்சியா நாங்க இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, யெகோவாவுக்கு தெரிந்தா நான் செத்தா நான் உயிரோடு எழுப்ப மாட்டானான்னு சொல்லி. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லிட்டு, ஒன்றில் பாதாளம் இல்லாட்டி பரதீசு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பின்பாக, இயேசு கிறிஸ்து முன்பாக ஒன்றில் பாதாளம் இல்லாட்டிக்கு ஆபிரகாமின் மடி. அல்லேலூயா. அது பூமியில தான் இருந்துச்சு. இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த படியாத்தான் இந்த பரிசுத்தவான்களே பரதீசுக்கு போகக்கூடியதான கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. 6000 வருஷமாக பாதாளத்துல இருந்தவங்க கூட 6000 வருஷம் தொடங்கின பூமி மனுஷன் பூமிக்கான பல நூற்றாண்டுகள் சொல்ற மாதிரி மில்லியன் கணக்கா இருக்க நமக்கு தெரியாது. அல்லேலூயா. மனுஷன் தோன்றி 6000 வருஷம் ஆகுறது. அதுல காயின் முதலாவது சேர்த்துனா அப்ப சேர்த்தாலும் தெரியாது. 100 வருஷத்துல சேர்த்தானா 50 வருஷத்துல சேர்த்தா நமக்கு தெரியாது. வயசு குறிப்பிடப்பட இல்ல. அப்பத்துல இருந்து ஒன்றில் ஆபிரகாமின் மடி இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் அவ்வளவு காலம் இருந்தவங்க எல்லாம் சிறைப்பட்டப்பட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் கத்து கொண்டு போய் பரதீஸ்ல போயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் உயிரோட எழுத்தறிந்தபடியா நாங்க பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கத்தருக்குள்ள இருந்தா. அல்லேலூயா. நாங்க மரிச்ச வினாடியே நாங்க பரதீசுக்குள்ள இளைப்பாறுதலுக்கு போயிடுவோம். அல்லது பாதாளத்துக்குள்ள போய் இயேசுடைய நியாயத்தீர்ப்பு வரைக்கும் உபத்திரவப்பட்டு பிறகு பிசாசோடு சேர்ந்து அக்கினி கடலுக்குள்ள போகணும். ஆகவே எல்லா வல்லமையை காட்டிலும் மிக பெரிதான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பலியாவதை குறிக்கிறது. மாசண்டா பலியாகிறது, கிறிஸ்து பலியாகிறார். அல்லேலூயா. அதை நாங்க இந்த 2 பண்டிகை நாங்க எப்பவும் செய்வோம். அவன் என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். ஏனென்றா கிறிஸ்து எனக்காக பலியாக வந்தா, எனக்காக பலியாகினது இல்ல, உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. இயேசு வராட்டிக்கு பலியாக முடியாது, பலியாகாட்டிக்கு உயிரோடு எழும்ப முடியாது. ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஆகவே அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால பரவத்துக்கு யாரும் போக முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா தான். உயிர்த்தெழுதல் கொண்டாடுறதுனால யாரும் பரிசுத்தமா பரவத்துக்கு போக முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நீ இருந்தா மாத்திரம்தான் பரலோக கதவு திறக்கும். இயேசு எப்படி ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டதோ, அல்லேலூயா, அதே மாதிரி உனக்காக வானம் திறந்து இருக்குது. எப்ப வரைக்கும் தெரியுமா? நீ கர்த்தரோட இருக்கும் வரைக்கும் தான்.
அல்லேலூயா. உன்னுடைய ஜெபங்கள் நேரடியா பரலோகத்துக்கு கேட்கப்படுறதுக்காக அது திறக்கப்பட்டே இருக்குது. நீயா மூடிட்டீங்கன்னா அது மூடப்பட்டதுதான். அதுக்கு பிறகு அங்க பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டுறவன் வந்து அவளாம் அவனுடைய ஜெபத்தையும் அவன் எடுத்து வச்சுக்கொண்டு உனக்கு எந்த பதம் பெறான். ஆமென். ஆகவே கிறிஸ்து பலியாவதை குறிக்கும். ஆனால் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் பலம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால் என்றென்றும் வாழக்கூடிய நித்திய ஜீவனின் நம்பிக்கையை நமக்கு தந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மூலமாகத்தான் பரலோகத்தில் நாம் என்றென்றுமாக ஜீவிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து அதற்காக எந்த தியாகமும் செய்ய முன்வந்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று தியாகம் செய்தார். அரபு தேசத்துக்கு சென்று 3.5 ஆண்டு காலம் கிறிஸ்துவோடு தனித்திருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றிய தேவ ரகசியங்களை ஆராய்ந்தார். பவுல் கமாலியலின் சீசனாய் இருந்த சகல சத்தியத்தின் தேர்ச்சி பெற்றவர். அல்லேலூயா. வேதத்தை நல்லா தெரியும். இந்த இயேசுதான் மேசியா என்று தெரியாததுனால கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே காரியங்கள் செய்தார். எப்ப இயேசு சொன்னாரோ நீ துன்பப்படுத்துறது அவங்கள இல்ல என்ன என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்த கதையில நீ மேசியாவா இல்ல நீ வரப்போற கேள்வியே இல்ல, நான் என்ன செய்வோம். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம் தெரிஞ்ச காரணம் தான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் விழுகிறதுக்கும் பாவத்துல இருந்ததுக்கும் பாவம் செய்யலாம் கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லுறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? வேதம் தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் டெஸ்ட் வைக்கிறோம், நீங்க வேதத்தை படிக்கணும்னு சொல்லி. ஆமே. யூத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச யூத்ல எல்லாம் உங்க உலகத்துல குளங்கரை விளையாடும் அல்லது மாவுக்குள்ள காசை வச்சுட்டு ஊதும் இல்லாட்டி பனிச சாப்பிடும். நான் அப்படி விடுறது கிடையாது. அல்லேலூயா. கேமே பைபிள்ல தான். இப்ப நான் முந்தி நான் தான் கேம் வைப்பேன். இப்போ யூத்துட்ட விட்டாச்சு. யூத்துக்கு நீங்களே கேம் செய்யுங்க. வெரி குட். இப்ப 3வது மாசமா பைபிளை வச்சு கேம் செய்யறாங்க. வெரி குட். வித்தியாசமா செய்யறாங்க. வெரி குட். அல்லேலூயா. ஏண்டா வசனத்தை நாங்க உள்ளுக்கு திணிக்கிறோம். அல்லேலூயா. அது இருதயத்துல ஸ்ட்ரோக் ஆகி ஒரு நாள் அது வேலை செய்யும். பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? அசுத்தத்தை சின்ன வயசுல இருந்து விதைக்கிறான். அதனால அவன் அசுத்தத்தை வெளிப்படுத்துகிறான். நாங்க கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறோம். அது ஒரு நாள் 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுதல் என்று உண்டென்று நம்புகிற பரிசேயனாக இருந்தவர் யாரு? பவுல். நேற்று ஒரு கேள்வி கேட்டான். அல்லேலூயா. தமஸ்குக்கு போற வழியில் இயேசுவை சந்தித்தார். பவுல் இயேசுவிடம் கேட்ட ஒரே கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய சபைகள் இந்த சபையினூடாக கர்த்தாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதில்லை, நாங்கள் சொல்லுகிறதை நீர் கேளும் என்ற ரீதியில் தான் சபை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் கேட்டா நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமே. உபவாசம் இருந்தான், ஜெபித்தான். முதலாம் உபவாசம் இருந்தவர் தான். முதல்ல உபவாசம் இருந்தவர் தான். இயேசு ஏற்றுக்கொள்ளைக்கு முதல் ஜெபித்தவர் தான். ஆனால் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சரியா இயேசுவை அறியாம ஜெபிச்சான். இப்ப அறிஞ்சப்புறம் ஜெபிக்கிறான். இது ஆவியின் ஏவுதலின்படி சீசர்களை இயேசு 3.5 வருடம் பயிற்றுவித்தார். பவுல் 3.5 வருடம் ஆவியானவரின் காரியங்களை அரபி தேசத்தில் போய் கற்றுக்கொண்டு அதன் பின்புதான் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சபைக்கே வராம நான் தெரிச்சு 40 நாள் உபவாசம் இருந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். வீணாய் போனதெல்லாம் தெரியும். பவுல் வந்து வேதத்தை அறிஞ்சவன். அல்லேலூயா. நமக்கு வேதமே அறகுற எங்கேயாவது ஒன்றை படிச்சுட்டு போய் என்ற சகோதர ஐக்கியத்தை விட்டுட்டா பிசாசுன திருடிடுவான். அல்லேலூயா. ஒரு வருஷம் சொல்லி பவுல் கேட்டு உடனே அங்க ஊழியத்துக்கு போயிட்டான். ஒரு வருஷம் சொல்லி 3.5 வருஷம் போய் அரபி தேசத்துல கற்றுக்கொண்டான். அப்ப அவன் கற்றுக்கொண்டு அவன் ஊழியம் செய்து கொண்டே இருந்திருப்பான். அல்லேலூயா. உலகில் பல்வேறு வல்லமை உண்டு. மின்சாரம் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. மின்னல் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. மின்சாரத்தை வந்து கரண்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது உபயோகிக்கிற விதமா தான் நான் உபயோகிக்க வேணும். அதை மாறி கீறி போய் பெரிய ஹை வோல்டேஜ் உள்ள கரண்ட்ல கை வச்சா நாங்களே போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. அது லைட்டா எரியக்கூடிய வல்லமையும் இருக்குது. மியூசிக் சாமான்கள் பாவிக்கிறதுக்கு பயன்படுத்துற வல்லமையும் இருக்குது. உங்களை கொலை செய்யற வல்லமையும் உண்டு.
அல்லேலூயா. அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லம் உண்டு. மின்னலுக்கு ஒரு வல்லம் இருக்கு, இடி முழக்கங்களுக்கு ஒரு வல்லமை இருக்குது, புயல் காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லமை இருக்குது. அதே நேரம் சாத்தானுக்கும் ஒரு வல்லமை உண்டு. விழுந்து போன தேவதூதனின் வல்லமை, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையோ மற்ற எல்லா வல்லமையும் மேற்கொள்கிற வல்லமை. இப்ப வல்லமை எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வத்தை எல்லா வல்லமையும் கண்ட்ரோல் பண்ற, மேற்கொள்ற, அதுக்கு மேலான வல்லமை. அல்லேலூயா. ஆகவே மரணத்தின் வல்லமையால் உலக தலைவர்கள், தத்துவ ஞானிகள், மதஸ்தாபர்கள், பலவான்கள் மரித்து போனார்கள். மரணத்தை எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. அவர்களுக்கு கல்லறை மூடி கிடக்கிறது. ஆனால் இயேசுவோ இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். திறந்தபடியே இருக்குது. இஸ்ரவேலுக்கு கூட போய் பார்க்கலாம். உயிர்த்தெழுதல் வல்லமையால் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். ஆகவே இயேசு ஜீவிக்கிறார், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒருத்தர் முழங்கினார். எப்ப? இயேசு பிறக்கைக்கு முன்பாக. படிங்க ஜோபு. இங்க சொல்லுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், யோபு 19:25 அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சாதாரணமாக உயிர்ப்பிக்கப்படுவது வேறு, உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் என்றென்றும் ஜீவிப்பது வேறு. சாரிபாத் விதவையினுடைய மகன் எலியாவினால் எழுப்பப்பட்டான். சூனமியாலின் மகன் வந்து பாத்தீங்கன்னா எலிசாவினால் எழுப்பப்பட்டான். ஐது என்ற வாலிபன் பவுலினால் எழுப்பப்பட்டான். தொற்கால் என்ற வயது முதிர்ந்த பெண்மணி பேதுருவினால் எழுப்பப்பட்டான். இவர்கள் எல்லாரும் மீண்டும் மறிச்சாங்க. இன்றைக்கும் மரித்தோரை எழுப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கட்டளைப்படி மத்தேயு 10:8 படி சுவிசேஷ நிமித்தம் மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள். பால் ஜோகிஷோ தனது 2வது மகனை உயிரோடு எழுப்பினார். சிமித் விக்லஸ்வோர்த் 23 பேர் உயிரோடு எழுப்பியுள்ளார். இந்தோனேசியாவில் மெல்டார் என்ற பக்தன் வந்து பறித்து 10 நாட்களாகி நாளைக்கு அந்த பிரேதத்தை எழுப்பினார். விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற வரம், சுகமளிக்கும் வரமாகிய 3 வரங்களை இணைத்து செயல்பட்டால் மரித்தோரை நிச்சயம் எழுப்ப முடியும். இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் அப்படி எழுப்பப்பட்டவர்கள் மீண்டும் மரிக்கிறார்கள். மரிச்சு ஆக வேண்டும். எல்லாரும் மரணத்தை சந்திச்சு ஆக வேண்டும். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்றது வேதம். சங்கீதம் 89:48 படிங்க. இங்க பாத்தீங்கன்னா மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? சேலாம். அல்லேலூயா. மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்கிறவன் யார்? யாராவது இருக்க முடியுமா? 100 வருஷம் உயிரோடு இருக்கணும் என்று உயிரோடு இருக்கிறதுக்கான டிப்ஸ் நான் கொடுத்து எழுதின புத்தகம் எழுதினா 70 வயசுலேயே சேர்த்து போயிட்டான். அல்லேலூயா. ஒரு 150 வயசுல எழுதணும். 150 வயசு வரைக்கும் எப்படி இருக்கலாம்னு சொல்லி 60 வயசுல இருக்கிறோம், 50 வயசுல புத்தகம் தான் 100 வயசு வரைக்கும் அப்படி இருக்கிறாங்க. எப்படிங்க? அது மாதிரி நம்பிக்கை வாங்கி அதை செய்து இதை செய்து யூடியூப் டாக்டர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம். அல்லேலூயா. அது செய்தா சுவர் போகும், இதை செய்தா அது வெறும், அது இதோ அல்லேலூயா. தங்களுக்கு தாங்களே டாக்டர் பட்டம் எடுத்துக்கொண்டு வைத்தியம் சொல்லி கொண்டு தெரியுறாங்க. நாங்களும் அதை நம்பி சிலது சரியா இருக்கு, சிலவட அவ்வளவு நமக்கு வெட்டு வச்சிடும். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையானது முற்றிலும் வித்தியாசமானது. அது மறுரூபமாக்கப்பட்ட செல்வத்தை நமக்குள் கொண்டு வருகிற அழியாத, வாடாத, மகிமையான, நிரந்தரமான முன்னுக்குரிய செல்வத்தை பெற்றுத் தருகிறது. கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் அறியும் போது, தியானிக்கும் போது, எப்படியானி நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்ற எண்ணமும் ஏக்கமும் வருகிறது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் பிலிப்பியர் 3:10 வேதம் சொல்லு. அல்லேலூயா. ஞானசான தொழிலோடையே நாங்க சேர்த்துருவோமா? ஞானசானம் என்ன சொல்லுது நமக்கு? அடக்க ஆராதனை. யாருடைய அடக்க ஆராதனை? அவருடைய அடக்க ஆராதனை. ஞானஸ்தானம் என்னுடைய அடக்க ஆராதனை. நான் யாரோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்படுறேன்? இயேசுவோடு சேர்ந்து அடக்கம் பண்ண. இயேசு எனக்காக மறிச்சது நான் ஏற்றுக்கொண்டு நானும் அடக்கம் பண்ணப்படுகிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்? அப்படியே மூழ்கி அப்படியே தண்ணிகளை போட்டு நாங்க அடக்கம் செய்து கொண்டு புதைச்சிறது கிடையாது. அப்புறம் என்ன செய்யலாம்? வெளியில இருந்து எடுக்கிறோம், தண்ணியில இருந்து வெளியில எடுக்கிறோம். அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்ப நான் அடக்கம் பண்ணப்பட்டா நான் பழைய மனுஷன் செத்துட்டேன். அல்லேலூயா.
எத்தனை பழைய மனுஷன் நீங்க சேர்த்திருக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க? அல்லேலூயா. சில காரியம் நம்மளை விட்டு போவாது. ஆமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காம நீ எதுவும் செய்யப்படும், இது நியாயப்பிரமாணம் கட்டளை. நாங்க எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? எத்தனை ஆராதனை விட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப நாங்க சின்ன சின்ன தவறுகள் எப்படியும் செய்து கொண்டேதான் இருப்போம். அதுதான் வசனம் எங்களை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கு. ஆவியானவர் நம்மளை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு நான் அவரையும் அவருடைய யுத்தத்தின் வல்லமையை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் பாடுகளின் ஐக்கியம் வேண்டாம். ஐக்கியம் என்ன? சேர்ந்து நிக்கிறது. அல்லேலூயா. பாடுகளின் ஐக்கியம் வேண்டாம். அவர் என்னென்ன பாடுபட்டார்? வாழ்த்தினாங்களா? பிசாசு துரத்தின என்ன சொன்னாங்க? பிசாசு தலைவனான பேர் சொல்லிதான் பிசாசு துரத்தான். அல்லேலூயா. கண்ணை கட்டி கூட்டிட்டு போட்டு கூட்டினது யார் சொல்லி பார்ப்போம்? அல்லேலூயா. இயேசு தெரியாதா? ஏதாவது சொன்னாரா? இல்ல. சில வேளை நீங்க கிறிஸ்தவன் தாங்க, உங்களுக்கு ஒரு 1000 மாறித்தாங்க, உங்களுக்கு சுபாவ அன்பு இல்ல. அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? கடன் வாங்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருத்தன் என்ன தூண்டுறான், உன்னுடைய இல்லாட்டிக்காவது கடன் வாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இயேசுவை வந்து சொன்னாங்க ஒருத்தர் பார்த்து, ஓ 3 நாள் அடிச்சு போறேன், அப்ப நீ முதல் உன்னை நீ காப்பாற்று, அப்ப நாங்க உன்னை நம்புறோம். இப்ப நாங்க யாரையும் நம்புறதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கல. அல்லேலூயா. நான் அவரால் ரட்சிக்கப்பட்ட, என்னுடைய பாவம் அவரால் மன்னிக்கப்பட்டது, நான் இப்ப பசுத்தவானா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், அது இயேசுவால். அதை உனக்கு அறிவிக்கிறேன். கேட்கறதுக்கு காது இருந்தா கேள், இல்லாட்டி அது உன்னுடைய பிரச்சனை. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்ட 3 அறிவினால வருவது இல்ல. எதனால வருவது? இருதயத்தினால. அல்லேலூயா. அதனால நான் வசனத்தை நான் அறிவிக்க வேணும். நான் யாரையும் ரட்சிக்கப்பட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சபையில இருக்கிறாங்க, என்னால இவர் 10 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, எனக்கு பின்னால பாஸ்டர், இந்த பாஸ்டர் உபதேசமே சரியில்லை பாஸ்டர், எனக்கு பின்னால 10 பேர் இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க நான் என்ன செய்யறது? அப்படி என்கிட்ட கதைச்சாங்க. நாங்கிட்ட உன்னை யார் வந்து இயேசுவாக்கினது? அல்லேலூயா. நீ யாரை காட்ட வேணும்? இயேசுவா. நீ இயேசுவை காட்டாம எனக்கு பின்னால, உனக்கு பின்னால ஒருத்தன் நின்றால் நீ சபிக்கப்பட்டவன், தெரியுமா? அல்லேலூயா. நான் யாரை காட்டணும்? இயேசுவே. நானா என்ன ரட்சித்தான், நானா என்னுடைய பாவத்தை விடுதலையாக்கினான். யார் எனக்கு விடுதலை கொடுத்தது? இயேசு. யார் என்னுடைய பாவத்தை மன்னிச்சது? இயேசு. அல்லேலூயா. எதை செய்தாலுமே இயேசு நாம மகிமைப்படணும். இது சுவிசேஷத்துல ஒரு பெருமை, ஊழியத்துல பெருமை. ஊழியம் என்ன தெரியுமா? அடிமை. அதனாலதான் மார்க்கு சுவிசேஷம் வந்து சொல்லுது, அடிமையை போல கர்த்தர் இயேசு. அங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஊழியம் செய்யறத பார்க்க முடியும். மத்தேயுல ராஜாவா காமிப்பாங்க. அல்லேலூயா. மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அடிமைக்கு வம்ச வரலாறு கிடையாது. இயேசு வம்ச வரலாறு மார்க்ல இருக்காது. ஊழியன் என்று தொடங்கு. அல்லேலூயா. நான் ஊழியனோட பெருமைப்படுத்துறோம். உண்மையில அந்த அர்த்தங்களுக்கு தெரியும். வேலைக்காரன், என்னுடைய எஜமான் கர்த்தர். நான் சொல்றத எஜமான் கேட்க முடியாது, என்னுடைய எஜமான் சொல்றத நான் கேட்கவேன். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பாடுகளின் ஐக்கியம். அல்லேலூயா. இயேசு ராஜாவாக்க போனாங்க. இயேசு என்ன செய்தார்? விலகி போயிட்டார். உன்னுடைய என்ன அழைப்போ, அதனால போல் சொல்றார், உனக்கு கொடுக்கிறதுக்கு மிஞ்சி எண்ணாத. கோராக பார்த்து மோசே சொன்னார், உனக்கு ஆசாரிய பட்டம் தேவையோ, ஏங்கரா வச்சிருந்து காணாத ஒரு ஆசாரிய பட்டம் தேவையோ? அல்லேலூயா. இந்த எண்ணம் வேதத்தை சரியா அறியாதனால்தான் தேசம் பூராவும் சபை என்று தொடங்கி சபையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவை காட்ட மறந்து விடுறாங்க. ஆகவே அவரோடு நான் ஐக்கியம் உள்ளவனா இருந்தா பாடுகள் ஐக்கியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. துப்பலாம், காரலாம். அல்லேலூயா.
இப்ப இயேசுவை துப்பினவங்களா யாரு? பரிசுத்தவான்களா? யாரு? தொன்மார்க்கன், குடிகாரன், விபச்சாரக்காரன், வேசிக்கள்ளன். ஆனா எங்க யாராவது தூசிச்சுட்டா நான் அப்படிதான் இருப்பேன். ஐயா, தூசிக்கிறது ஒரு வேசிக்கள்ளன், திருடன். அல்லேலூயா. யார கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கிறவன் இவன் தூசிச்சு நான் ஒண்ணு கெட்டு போறது கிடையாது. அல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை அழைத்தவர், நான் மரிச்ச பிறகு நரகத்திலையும் பாதாளத்திலையும் பரலோகத்திலையும் வைக்கக்கூடிய அதிகாரம் உடையவர். அவர் என்ன சொல்றாருன்னு தான் பார்க்கணும். என்ன தெரியாதுன்னு சொல்லிப்பட பிறகு நான் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆகவே அவருடைய மரணத்துல நான் இணைக்கப்படவன். இயேசு மரிச்சாரா? அல்லேலூயா. நானும் மரிக்க வேணும். பழங்கால எகிப்து மன்னர்கள் கடைசி கால உயிர்த்தெழுதலை நம்பினாங்க. அதனால என்ன செய்தாங்க? தம்முடைய கல்லறையை பெரிய பிரமிடுகளை கட்டினாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பிரமிடுகளை வந்து வாங்கி வச்சுருப்பான். உலக அதிசயத்துல உண்டு. என்னது? ராஜாக்களை அடக்கம் பண்ற கல்லறை. அதுல முதல் பிரமிடுவை வந்து கட்டைக்க 1,20,000 தொழிலாளர்கள் இரவும் பகலும் வேலை செய்தாங்க. 35 ஆண்டுகள் பாடுபட்டு வேலை செய்தாங்க. அதை கட்டி முடிச்சாங்க. அதில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கற்களும் 2 டன்னா 2000 கிலோவா. அதற்கு ராஜாக்கள் சரீரம் பக்குவப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு ஒரு பிரமிட்டை தோண்டி எடுத்த போது அங்க ஏராளமான உணவுப் பொருட்களும் கோதுமையும் பாதுகாப்பா வச்சுப்பாங்க. செத்து உயிரோட வரைக்கும் வந்தோடனே சாப்பிடுவோம். அல்லேலூயா. அந்த கோதுமை வந்து 5000 வருஷத்துக்கு மேற்பட்டுதான். அந்த கோதுமையை விதைச்ச போது அது முளைச்சதான். அல்லேலூயா. அதுக்கு ஜீவன் வந்ததான். அல்லேலூயா. நாங்க கர்த்தருக்குள்ள மரிச்சா, அல்லேலூயா, அது 6000 வருஷம் ஆனாலும் ஜீவன் வந்துச்சா இல்லையா? பாதாளத்தில் எழுப்பினாங்களா இல்லையா? கல்லறைகள் திறக்கப்பட்டதா இல்லையா? கிட்டத்தட்ட 4000 வருஷமா கல்லறைகளை கிடந்தவங்க. அல்லேலூயா. அந்த கோதுமை மணி முளைக்கிறது போல வழியில வந்தான். பசுத்த நகரத்துல காணப்பட்டாங்க. அந்த வேதம் சொல்கிறது. நமக்குள்ள கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்குமானால் எங்களுக்கு எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் உயிர்த்தெழுவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதான் மறுரூப மலையில இயேசு எப்படி மறுரூபமானார்னு காமிச்சார். ஆமென். மறுரூபமான சரீரத்தை யாரும் பார்க்க முடியாது. யார் பார்க்கலாம்டா? மறுரூபம் ஆனாங்களோ அவங்க தங்களை வெளிப்படுத்தினா மாத்திரம்தான். அதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசுவோடு இப்ப வந்து ஒருவனும் வந்து பரலோகத்துக்கு இந்த சரீரத்தோட போக முடியாது. இது மண்ணால உண்டாக்கப்பட்டது. இது மண்ணுக்கே திரும்ப பிளைட்ல வெடிச்சாலும் அது கீழே தான் வந்து போட்டோம். டஸ்டா போனாலும் அது பூமிக்கு தான் வரும். அல்லேலூயா. அது பூமியில உண்டாக்கப்பட்டது பூமிக்கு வந்து ஆகும், மண்ணுக்கு போயிடும். ஆனா ஜீவனும் ஆத்துமாவும் அது கர்த்தர் கொடுத்தது. அது ஒன்றில் மேல போகும்போது பரதீசுக்கு போறதுக்கு யார் அதிகாரம் இருக்குன்னா இயேசுவின் நாமத்தினால் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் மட்டும்தான் போக முடியும். நாங்க மறிச்சு அவன் மறிச்சான், துன்மார்க்கன் மறிச்சாலும் சரி, இயேசு இல்லாம மறிச்சா கூட ஆவி என்ன செய்யுமா? பிரசங்க சொல்லுது, மேல போகுமா. அங்க ஒருத்தன் இருக்கிறான், வானத்து மேல சிங்காசனம், அப்படியே அழகா பிடிச்சிடுவா, நீ என்னுடைய ஆள். நீ அல்லேலூயா சொன்னா சோத்திரம் சொன்ன 50 வருஷம் சபையில இருந்தா அதெல்லாம் பிரச்சனை. நீ என்னுடைய ஆள், வா பாதாளத்துக்கு கொண்டு கட்டி வச்சிருவான். அல்லேலூயா. ஆகவே இந்த மறுரூபம் ஆனா மாத்திரம்தான் பர்வத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்ப பரதீஸ் தான் இருக்குது, பர்வத்துக்கு யாரும் போக முடியாது. அல்லேலூயா. தரிசனங்கள சில போய் வரலாம், பரதீசுக்கு மட்டும் தான் போக முடியும். அதுக்கு போறதுக்கே சரீரம் மறுரூபம் அடைவார். அல்லேலூயா. அந்த சரீரம் தான் 1000 வருஷ அரசாட்சியில பிளைட் இல்லாம அல்லேலூயா எங்க வேணா போய் வரலாம். அது யாருக்கு நாங்கள் காமிக்கிறோமோ அவங்க தான் பார்க்க முடியும். எம்மா ஊருக்கு போன சீசர்கள் வந்து இயேசுவை காண முடியல. இயேசு காமிச்சபடிதான் கண்டாங்க. மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியல. இயேசு தன்னை காமிச்ச பிறகுதான் பார்த்தாங்க. சீசர்கள் பூட்டி இந்த அறைக்குள்ள வரைக்க அவங்க ஐயோ ஆவி வந்துட்டு பயந்தாங்க. சொன்ன ஆவி இல்லையா, நான் தான். அல்லேலூயா. இந்த மறுரூபமான சரீரத்துக்கு ஆவியும் இருக்கு, ஆவிக்குரிய சரீரமும் இருக்கு. ஆமென். ஆகவே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உயிர்த்து நாங்க கிறிஸ்துவுக்கு மேல் மரிச்சோம்டா நாங்க முதலாவது உயிர்த்தெழுவோம் கர்த்தருடைய வருகைனா, அல்லது நாங்க மறுரூபம் அடைவோம். இந்தியாவில் தாட்சி மகால் வந்து பாத்தீங்கன்னா 7 அதிசயங்கள் வந்து ஒன்று பிரமி,
அதுவும் கல்லறை. ஒன்று அதை ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டினா, அது காதல் சின்னமாம் என்று சொல்லி போட்டோக்களிலும் வீடுகளிலும் அலங்கரிக்கப்படுது. அது உண்மையில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கல்லறை. அல்லேலூயா. கல்லறைத்தான் இவர்களுடைய அலங்கார பொருளா இருக்கிறது. நீங்க யாராவது வீட்டுல கல்லறை வச்சு பாத்துக்கிறீங்களா? உங்களோட பிரியமான அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்க, போட்டோவாது வச்சிருப்பீங்களா பிரேம் போட்டு? ஆனா இந்த பிரமிட்டுகள் தாஜ்மஹால் வீட்டுல அலங்கார பொருளா இருக்கும். உன்னுடைய வீடு சாக தேடி கொண்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தையும் வச்சுக்கொண்டு இதையும் வச்சுக்கொண்டு கேட்க ரெண்டு மதம் ஒன்று கொண்டு போராடி கொண்டே இருக்கும். ஆனால் கல்லறையில உயிர்த்தெழுதலே முக்கியம். நாங்க யாராவது இயேசு கிறிஸ்துவ கல்லறை வச்சிருக்கோமா? அவர் அங்க இல்லையே. அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் கல்லறையில் உயிர்த்தெழுதலின் வல்லமை பலமாக இறங்கிய போது பூமி மட்டுமல்ல எருசலேம் நகரமே அதிர்ந்தது என்று வசனம் சொல்லுங்க. படிங்க மத்தேயு 27:52. இது பாத்தீங்கன்னா 27:52 மத்தேயு. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த நித்திரை அடைகிறது என்று சொன்னா தூங்கி எழும்புற மாதிரி. அல்லேலூயா. இப்ப தூங்கி கல்லறைகள் திறந்த பழைய பரிசுத்தவான்கள் அவங்க தூக்கத்துல இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க குலத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்படியே இருந்தாங்க. இயேசு வந்த போது அவங்க முதலாவது உயிர்த்தெழுந்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசி அநேகருக்கு காணப்பட்டாங்க. ஆனா இயேசு புறம் மரிக்கிறார்களுக்கு நித்திரை கிடையாது. அல்லேலூயா. எங்க பரதீஸ் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு. 2ஆம் பாதாளமும் கிடையாது. அதை கொண்டு போயிட்டார் பரதீஸ் என்று 3ஆம் வாரத்துக்கு. ஆமென். ஆக ஒரு இடத்தில் அணுகுண்டு விழுமானால் விழுந்த இடத்தில் மட்டுமல்ல எத்தனையோ மைல் தூரத்தில் உள்ள கட்டிடங்களும் நொறுங்கி விழும். அதுபோல கிறிஸ்துவின் கல்லறைக்குள் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கிய போது அநேக கல்லறைகள் திறந்தது, அநேக பரிசுத்தவான்களை எழுப்பி விட்டது. உனக்குள் உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குமானால் உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அதை எழுப்பிவிடும். அல்லேலூயா. நீ செத்தவனா இருந்தா உன்னோட சேர்ந்ததெல்லாம் செத்தவனா தான் இருக்கு. நீங்க பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தன் உற்சாகம் உள்ளவனா அவன் உங்களை உற்சாகப்படுத்துவான். அவனுடைய கிரியை செத்ததா உங்களே சாகடிச்சு. நீங்க தூங்குறாங்க பக்கத்துல இருப்பாங்க, நீங்களும் தூக்கம் வந்துடும். அது நார்மல் கிரிய. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா உங்களுக்கு அது கிரியை செய்யும். கர்த்தருடைய வருகையின் போது உயிர்த்தெழுதலின் வல்லமை உலகம் முழுவதும் இறங்கி வரும். பிரேத குழிகளில் உள்ளவர்கள் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும் காலம் வரும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். படிங்க 1 Corinthiens 15:43, 1 Corinthiens 15:42-43. Il est semé, mais méprisable, il ressuscite glorieux, il est semé faible, il ressuscite plein de force. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்னத்தை குறிக்குது? சரீரத்தை குறிக்குது. இந்த வசனத்தை சொல்லித்தான் எல்லா ஊழியரும் அடக்காக செய்கிறாங்க. அல்லேலூயா. எது பலவீனமாய் என்ன புதைக்கப்படுது? சரீரம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆவிக்குரிய மனுஷனும் பலவீனமா புதைக்கப்படுது. ஆனா அவருக்கும் என்ன சொல்றது? சரீரம் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுது, பலம் உள்ளதாய். அது ஆவி பலம் உள்ளதா இருந்தா தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும் போது பலம் உள்ளதாய் எழும்பும். அதை விட இன்னொரு அநியாயம் என்னன்னு சொன்னா, அது பாவத்துல செத்திருக்கும் அல்லது கத்தர் அடிச்சு கொண்டிருப்பார், காட்டை நிப்பாட்டி இருப்பார். அல்லேலூயா.
கத்தர் காட்ட நிப்பானா ஹார்ட் அட்டாக், ஜீவன் எடுத்துட்டா ஹார்ட் அட்டாக். நீங்க கொரோனால மூச்சு நின்று கூட ஹார்ட் நின்றுடுது, அதனால ரிப்போர்ட் வந்து ஹார்ட் அட்டாக். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை வைத்துத்தான் சொல்லி அடக்க முடியும். ஆனால் நீ மரிக்கும் போது கிறிஸ்துவாகி ஜீவன் இருந்தால் மாத்திரமே உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும் போது உனக்கு ஜீவன் உண்டா. நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, வசனத்தை அறிக்கை செய்யறாங்க யாரு? ஊழியக்காரங்க. நாங்கள் இவரை சந்திப்போம் மரிச்ச பிறகு. அல்லேலூயா. அவர் பாதாளத்துக்கு போனா இவரும் அங்கதான் போகவர். சாலமோன் சொன்னா போய் செத்தவங்கள போய் பார். அல்லேலூயா. அங்க போய் அவன் எப்படி வாழ்ந்தான், பசுத்தமாய் வாழ்ந்தானா, நித்தியத்துக்குரிய உணர்வு இருந்ததா அங்க பார்த்து அவன் எங்க போயிருப்பான் என்று சொல்லி நீ என்ன செய்ய வேணும்? உன்னுடைய மரணத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சாலமோன் சொல்றான். அந்த வசனத்தையும் காமிச்சு கர்த்தருக்குள்ள மரிக்காதவனா துணிகரமாய் கர்த்தருக்குள் மரிச்சது என்று சொல்லி அடக்கம் பண்ணி இவர்களும் அந்த இடத்தை நாடி கொண்டிருக்கிறார்கள், வாய் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் துணிகரம். அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தையால் சீக்குண்டா. அல்லேலூயா. இதெல்லாம் அங்க வசனம் சொல்லி இருக்குது. ஆகவே உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இறங்க வேணுமாயிருந்தா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளவரா நீ மரிக்கவன். அல்லேலூயா. மரணத்தை யாரும் தடுக்க முடியாது, அதை தீர்மானம் பண்ணது நம்முடைய கர்த்தர். எனக்கு ஜீவனை கொடுத்தவர் உனக்கு இவ்வளவு காலம் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அல்லேலூயா. இல்ல எனக்கு கர்த்தாவே எனக்கு ஒரு 15 வருஷம் கூட்டி கட்டினா தருவார். ஆனா கேட்பார், உனக்கு எதுக்கு 15 வருஷம்? இவ்வளவு காலம் இருந்த என்ன செய்து கிழிச்ச நீ? அல்லேலூயா. 15 என்ன பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்குள்ள பலமா இருக்க 20 வயசுல போனா கூட சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில முக்கியம், நித்தியத்துக்குரிய வாழ்க்கை முக்கியம். என்ற தேவன் எவ்வளவு காலம் அந்த பூமி சொல்லப்படுது, உலகம் சொல்லப்படுது, மில்லியன் மில்லியன் கணக்கு முடியல, அவனால மில்லியன் வருஷங்களா இருக்குதுன்னு சொல்றான். அதை உண்டாக்கின எவ்வளவு காலமா இருக்கிற, அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. பிரச்சனை என்னன்னா நாங்க பூமிக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கதான் என்னுடைய நித்தியத்தை நான் தெரிவு செய்யணும். நித்தியம் சொன்னா நித்திய நரகம், நித்திய பரலோகம். அதை தெரிவு செய்யற வாழ்க்கை தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு பிறந்தார், இயேசு யோசேப்புக்கு சூசைக்கு அங்க உதவி செய்தார், வேலை செய்தார். யோசேப்பு மறிச்சிட்டார், மறிச்சப்புறம் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தினார். அல்லேலூயா. வாலிப பிராயத்துலதான் அங்க இருந்தாரு. 30 வயசுலதான் அங்க ஊழியத்துக்கு வருவாங்க யூதர்கள். என்னன்னா 30 வயசுல அவங்க திருமணம் செய்திருவாங்க. அல்லேலூயா. அதனால 30 வயசு வரைக்கும் காத்திருந்தா திருமணம் செய்ய போறது கிடையாது. அதை வெயிட் பண்ணினா. அல்லேலூயா. எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து காமிச்சிட்டு போயிட்டார். அதனால நீங்க ஒண்ணு புதுசா ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபாலோ பண்ண வேண்டியது எங்களுடைய காரியம். ஆகவே கிறிஸ்துவாகிய ஜீவன் மரிக்கும் போது உனக்கு இருந்தாதான் அல்லேலூயா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரப்படுத்த முடியும். கொடுக்கிற கசிப்பு அங்க சொல்லுது, வெளிப்படுத்தல நீ உன் நிர்வாணம் காணப்படாத படிக்க. அல்லேலூயா. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ தொலைச்சி கேட்ட நீ கர்த்தருக்கு முன்பாக நிர்வாணி. பிசாசு நிர்வாணி ஆக்கின ஆதியில உனக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ ஏன் நிர்வாணமாக்கிறார்? அது உனக்குள்ள இருந்தாதான் உனக்கு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தா மாத்திரம்தான் இயேசு உன்னை கூப்பிடும் போது அவருடைய வருகையில் நீ உயிர்த்தெழ முடியும். உயிர்த்தெழும் வல்லமை மருத்துவர் மேல் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிறவர் மேலும் பலமாய் இறங்கும். படிங்க Corinthiens 15, 51, 52. Voici, je vous dis en effet, nous ne mourrons pas tous, mais tous nous serons transformés en instant, en un clin d'œil, au son de la dernière trompette. La trompette sonnera, alors les morts ressusciteront incorruptibles et nous serons transformés. Il faut en effet que ce corps corruptible revête l'incorruptibilité et que ce corps mortel revête l'immortalité. இங்க பாத்தீங்கன்னா 15:51 கொண்டு 15:51 இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதிலே ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் போது
துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிற நீங்க மறுரூபப்பட வேண்டுமானால் கிறிஸ்து உனக்கு ஜீவனோடு இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இயேசு வருவாருன்னா நாங்க மறுரூபம் அடைவோம். அல்லேலூயா. இயேசு வருகைக்கு முன்பாக நாங்க மரிச்சோம்னா எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குமா இருந்தா முதலாவது நாங்க தான் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. முதலாவது அங்க நாங்க இயேசுவை சந்திப்போம். ஆகவே இன்றைக்கு ஒரு பயங்கரமான வல்லமை கிரியை செய்கிறார். அதான் பிசாசின் வல்லமை, மரணத்தின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமை. பாவத்தின் விளைவாக மரணம் ஏற்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வேதம் சொல்வது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகவே சாகும் என்று எசேக்கியேல் 18:20 வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆனால் இயேசுவோ மரணத்தின் அதிபதியான பிசாசை தமது மரணத்தினால் அழித்தார் என்று எபிரேயர் 12:14 சொல்லுவது. மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆகவேதான் நமக்கு மரணத்தை குறித்து பயமே இல்லை. யாருக்காவது மரண பயம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள கிறிஸ்துவாகி ஜீவன் இருக்க முடியாது. ஏன்னா அவர் மரணத்தின் அதிபதியை ஜெயிச்சவர். அல்லேலூயா. கொரோனா வந்த போது பாத்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. நாங்கள் சர்ச்சுக்குள்ள போய் கொரோனா வரக்கூடாதுப்பா, நீ இருந்து என்ன செய்யற? அல்லேலூயா. ஆராதனைக்கு போக கூடாதுப்பா, நாங்க ஞானமாய் இருக்கணும்ப்பா. இந்த ஞானம் மண்ணுக்கு தான் போகும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிரோடு எழும்பினருடைய வல்லமை இருக்குமா இருந்தா மரணத்தை குறித்து பயம் இருக்காது. அதனால்தான் வசனம் சொல்லுது, மரணமையும் கூரெங்கே பாதாளமையும் ஜெயம் எங்கே 1:15 பார்க்கலாம் என்று வெற்றி முழக்கமிட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆதி அப்போஸ்தலர்கள். இயேசு சொன்னார் யோவான் 11:25-26 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறியா என்று கேட்டார். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். நாமே நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். வெளிப்படுத்த 1:12 நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவால் பாதாளத்துக்கு வர முடியும், பிசாசால நாங்க இருக்கிற பரலோகத்துக்கு வர முடியாது. யோபு புத்தகத்துல போனா அல்லேலூயா, அவன் அங்க நரகத்தில தூக்கி போடப்பட்ட பிறகு அவனால் எங்கேயும் போக முடியாது. உயிர்ப்பிக்கிற வல்லமை பிதாவுக்கும் உண்டு, குமாரனுக்கும் உண்டு. யோவான் 5:2-21 பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டு. ரோமர் 8:11 வேதம் சொல்லுது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒரே தேவனாய் இருக்கிறாங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாசமானது ஒன்றுக்கும் உதவாது என்று யோவான் 6:63 சொல்லுது. எடுத்துக்கொள்வது ஆவியை உயிர்ப்பிக்கிறது 2:3 சொல்லப்படுது. எபேசியர் 2:1 பாத்தீங்கன்னா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மற்றவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நான் உயிர்ப்பிக்கப்பட்டோமா? அதனால்தான் வசனம் சொல்லுது மத்தேயு 6:33 எங்களுடைய முதலாவது என்னவா? தேவனுடைய ராஜ்யம் நீதியா. இரண்டாவது கிடையாது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடு நான் நீதி உள்ளவனா இருக்கவும், நீதியா பேசவன், நீதியாய் நடக்கவன். ஆகவே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்ய, நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா என்று பார்க்க நாங்க சபையிலேயே பார்க்க முடியும். உனக்குள்ள கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்குதாண்டு நாங்க இப்பவே பார்க்க முடியும். உலகத்தின் கோஷம் போட்டுக் கொண்டிருக்க முடியாது. அல்லேலூயா. சபைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைய மாதிரி வெளியில உலகத்தின் கோஷம், உலகத்தின் பிள்ளைய மாதிரி நான் கோஷம் போட்டுக் கொண்டிருக்க முடியாது. அதுலயே தெரிஞ்சு நான் யார் என்று சொல்லி. ஆமென். மரம் தன் கனியினால் தன்னை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அதனால நீ உனக்குள்ள உயிர்த்தெழுதின் வல்லமை இருக்கிறான்னு எல்லாருமே பார்க்க முடியும். அதனால்தான் எழுதுகிறார், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்வான். நீ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளாண்டு ஆவிக்குரியவனால நிதானிக்க முடியும். ஆகவே நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமையின் 3 பகுதிகள் உண்டு. ஒன்று நாம் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை, 2 நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை, 3வது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் வல்லமை. முதலாவது நாங்க பார்க்கும் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ரோமர் 8, ரோமர் 8:11 இங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8:11 அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அனைவருடைய சரீரங்களே பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள், கால்கள் தள்ளாடுகின்ற ஆவி உச்சாமல்தான், ஆனால் மாம்சமோ பலவீனம் என்று சொன்னார். ஏன் சொன்னார்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த சரீரம் பெற்றுக்கொள்ள விடாதபடி இந்த சரீரமே தடையா இருக்கு. அல்லேலூயா. ஆவி உற்சாகப்படுதுதான், ஆவி சொல்லுதுதான், நான் அதை செய்யணும் இதை செய்யணும். ஆனா சரீரம் என்ன சொல்லுது? நான் பலவீனன், எனக்கு இயலாது என்று சொல்லுது. அதனால வசனம் சொல்லுது அது பலவீனம் உள்ளது. அது உலகத்தை எப்போதும் ஈர்க்கிறபடியால் பலவீனமானது. அது மண்ணில இருந்து வந்தபடியா, பூமியின் மண்ணில இருந்தபடியா இந்த பூமிக்குரிய காரியத்தை சரீரம் இழுத்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அது கட்டையில போகும் வரைக்கும், சாலம் வரைக்கும் இழுத்து கொண்டேதான் இருக்கு. ஆனாலும் உயிர்த்தெழுதல் வல்லமையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள் வரும்போது, அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள் சுகமளிக்கும் வல்லமையை இறங்கி இயேசு சுகமளிக்கிறார். நம்மை குணமாக்குவது அவருக்கு ஒரு சிறிய காரியம். திரளாய் கிடக்கும் உணர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி பெரிய சேனையாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவருக்கு சரீரத்துள்ள ஆஸ்துமா, கேன்சர், இருதய நோய் குணமாக்குவது அற்பமான காரியம். அல்லேலூயா. மரித்த லாசரு யாவருவின் மகள் நாயினூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கொலையுண்ட ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 Peter 3 சொல்லப்படுது. நம்முடைய மாம்சமான சரீரத்தை பாவ நிவாரண பலியாக சிலுவையில் அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தார். மரித்து 3ஆம் நாளில் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக சொன்னபடி உயிரோடு எழுந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6:62 வசனம் சொல்கிறது. அந்த ஆவியானவர் உங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துவார், புதிய உறுப்புகளை சிருஷ்டித்து அற்புதம் செய்வார். வியாதிக்கு காரணமான அசுத்தாவிகள் விலகியோடு. சில வியாதிகளுக்கு பின்பாக அசுத்தாவி இருக்கு. அல்லேலூயா. சில வியாதிகளுக்கு பின்பாக சரீர பலவீனம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குணமாக்க வேண்டும் என்று சொன்னா, நீ சரீர பலத்தோட இருக்கும் போது என்ன செய்த? சரி, உன்னை குணமாக்கினா நீ கர்த்தருக்காக என்ன செய்வாய்? அல்லேலூயா. உன்னை குணமாக்கி நீ பாவம் செய்து நாசமா போவாய். உன்னை எது கர்த்தர் குணமாக்குவான்? ஏன்னா நாளைக்கு நான் இப்படி இருப்பேன்னு தெரியாது. 10 வருஷத்துக்கு நான் அப்படி பண்ணி எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு என்ன போராட்டம் வரும், என்ன பிரச்சனை வரும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. பிசாசு என்ன கண்ணிகளை வைப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் நீ ஆவியானவரோட நடந்தியன்னு சொன்னா, உனக்கு பிசாசு கண்ணி வைக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகும் போது கர்த்தர் சொல்லுவார், இங்க கண்ணி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்று வசனம் சொல்லுது. நீ இடதுபுறம் வலதுபுறம் விழுந்து போகாதபடிக்கு, சாஞ்சு போகாதபடிக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அப்ப நான் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தாட்டிக்கு, அல்லேலூயா, எப்படி உனக்கு ஆவியானவர் சொல்லுவார்? நானே பொய்யா எனக்கு ஆவியானவர் இருக்கிறேன்னு சொல்லி சும்மா உடுக்கடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு இருந்தா, அல்லேலூயா, யாருக்கு நஷ்டம்? ஆபத்து வரும்போது யார் விழுந்து போவான்? மாய்மானம் பண்றதுனால தான் விழுந்து. நான் மற்றவர்களுக்கு காமிக்கும்படியா, நான் ஆவியானவர் நடத்த பொருளை காமிக்கும்படியாக நான் ஏதாவது செய்தா, ஒரு பிரச்சனை வரும்போது என்ன நான் உண்மை ஆவியானவரோட இல்லையே, உதவி செய்யாம போல நான் யாரு எப்படியா போயிடுவான்? வெட்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. அந்த பிரச்சனையில மூழ்கி போயிடுவான். அதனால்தான் நாங்க திறந்த மனமாய், உண்மை உள்ளவர்களாய், ஆவியானவர்களால் நடக்கிறதுக்கு நாங்க எங்களை ஆயத்தப்படுத்தவன். சும்மா எல்லாம் வராது, இலவசம் தான், சும்மா எல்லாம் கிடையாது. சீஷர்களை 3.5 வருஷம் நடக்க வச்சு, பிரசங்கம் பண்ண வச்சு, பிசாசு துரத்த வச்சு, அல்லேலூயா, உபவாசம் இருக்க வச்சு, சுவிசேஷம் அறிவிக்க வச்சு, அதுக்கு பிறகு காத்திர ஆவியானவர் பெற்றுக்கொள். அல்லேலூயா. அவங்க காத்திருந்தாங்க. பெந்தெகோஸ்தே நாள்ல இயேசு ஆவியானவர் வரணும்ன்றது திட்டமா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா சீனாய் மலையில ஆவியானவர் தேவன் ஆவியா இறங்கினார். தேவனோடு பேச விரும்பினார். அங்க அக்னி வந்தது, இடிமுழக்கம் வந்தது, எல்லாம் வந்துச்சு. நீங்க பெந்தெகோஸ்தே நாள் என்னெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் அங்க வந்துச்சு. ஜனங்கள் தேவன் எங்களோட பேச வேணாம்னு தடை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. என்ன எகிப்துல இருந்து வெளிக்கிட்ட 50வது நாள் சீனாய் மலையில தேவன் இறங்கினார். அதான் பெந்தெகோஸ்தே 50வது நாள். அல்லேலூயா. ஆகவே இது பாத்தீங்கன்னா பாஸ்கா அடிக்கப்பட்ட நாள்ல இருந்து 50வது நாள் பெந்தெகோஸ்தே. இப்ப இயேசு உயிரோடு எழும்பினாரா? இயேசு உயிரோடு எழும்பி 40 நாள் தரிசனமானாரா? இப்ப எத்தனை நாள் காத்திருந்தாங்க?
ஏன் 10 நாள்? கணக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. சொல்லுங்க. பாஸ்கா அடிக்கப்பட்டு எகிப்திலிருந்து வெளியிட்டாங்க. 50 நாள் சீனாய் மேலே வந்து நின்றாங்க. அங்க தேவன் வந்தா தேவன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அப்புறம் தேவனே இயேசுவாய் மாம்சத்துல வந்து எல்லா கரியும் நீ பயப்படாதப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களோட வாழ்ந்து உறவாடி மறிச்சு உயிர்த்து அங்க பிதாவுக்கும் மங்களுக்கும் இருந்த எல்லா தடை சுவர்களையும் உடைச்சு ஒப்புரவாக்கிட்டார். இப்ப நான் பயப்பட தேவையில்லை. பிதா வந்து போனா பாவத்தோட போனா கொன்னுடுவார். நான் இப்ப இயேசு நாமத்தினால போனா விட்டுடுவார். அல்லேலூயா. அதனால பயப்படாத, எல்லா திரைச்சீலை எல்லாம் திரிச்சு இப்ப வந்தாச்சு. இப்ப 40 நாள் தன்னை திருஷ்டாங்கப்படுத்தினார். அப்ப நான் பாஸ்கால இருந்து 50 நாள் பெந்தெகோஸ்தேன்னா இவங்க எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 50 நாள்ல இருந்து 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். இயேசு உயிரோடு இருந்து 40 நாள் வந்து சீசர்களுக்கு காமிச்சார். 40வது நாள் தான் பரலோகத்துக்கு போனார். அது இப்பதான் காத்திருந்தாங்க. அப்ப எத்தனை நாள்? பாஸ்காவில இருந்து 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுப்பினாரா? பிளஸ் 40 எவ்வளோ? 43. அப்ப எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க? கிட்டத்தட்ட 7 நாள். 50 43 போனா 7. அவங்களுக்கு 7 நாள் போதுமா இருந்தது. அல்லேலூயா. இந்த இயேசு பெந்தெகோஸ்தே நாள்ல வரணும்னு அங்க திட்டம். ஏன்னா முதல் வந்தால் ஜனங்கள் தட்டிட்டாங்க. இப்ப இயேசு உலகத்தை ஒப்புரவாக்கிட்டு நான் இனி வர மாட்டேன், இனி உலகத்தின் முடிவு பெரியதும் தேவ ஆவியானவர் இருக்கும்படியாக அங்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டா. அல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணவர் அங்க எந்த நாள்ல வரணும்? பெந்தெகோஸ்தே நாள். ஆதியாகமத்தில் எப்படி வந்தாரோ அதே மாதிரி இங்க வரணும். அவர் தேவனுடைய திட்டம். ஆகவே இவங்களுக்கு வந்து காத்திருந்த நாட்கள் வந்து குறைஞ்சது. அல்லேலூயா. நமக்கு சிலவள 40 நாள் காணாது. அல்லேலூயா. சிலவள 40 தடவை 10 தடவை இருந்தா கூட எங்களுக்கு காணாத ஆவியானவரை பெற்றுக் கொள்றதுக்கு நம்முடைய சிந்தை அப்படி, நம்முடைய இருதயம் அப்படி, எங்களுடைய யோசனை அப்படி, எங்களுடைய கண்கள் அப்படி. அல்லேலூயா. இப்ப யார் இந்த பிரச்சனை? இப்ப சீசர்கள் வந்து காத்திருக்க வேணும். என்ற பெந்தெகோஸ்தே ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாள் இறங்கணும் திட்டம். அதுல இருந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும், முடிவெடுத்த நாள் வரைக்கும் இருப்பார். இங்கே பழைய ஏற்பாடு அப்பப்ப வந்துட்டு போயிட்டா நம்ம ரிஜெக்ட் பண்ணபடியா யார் யாரு தேவனுக்குள்ள வல்லமையான அவங்க வந்து இறங்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. இப்ப நிரந்தரமா இருக்கிறது வந்துட்டார் ஆவியானவர். இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறார்? சுற்றி கொண்டே இருக்கிறார். யார் எனக்கு கதவை திறப்பான், யார் எனக்கு ஏற்றுக்கொள்வான், நான் அவனோட உறவாட, அவனோட பேச, அவனை கட்ட, அவனை எழுப்ப, அவனை அக்கினியாய் மாற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ கதவை திறப்பியா? ஏன் திறக்கிறா? இல்ல உன்னை காத்து கொண்டா எப்படி காத்துக்கொள்ளவனா? அவரை பெற்றுக் கொள்ளும் வண்ணமாய். நீங்க பெந்தெகோஸ்தே நாள்ல யாராவது வந்து மிஸ் பண்ணப்பட்டாங்களா? ஆவியானவர்னால யாராவது தொடப்படாதவங்க, அபிஷேகம் பெறாதவங்க இருந்தாங்களா? ஆனா சபையில இருக்கமே. நாங்க பெந்தெகோஸ்தே 40 நாள் போட்டாலும் இருக்கிறோம். பாஸ்கா உபவாசம் போட்டாலுமே வர்ற மாதிரி. என்ன பிரச்சனை? அல்லேலூயா. பிரச்சனை ஆவியானவரா நானா? அல்லேலூயா. நீங்க என்ன நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு. வாக்கு பூமியில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளாம பரலோகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணதை எப்படி நீங்க நம்புறீங்க? ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிபி 325 அங்க கேத்தலிக் சமயத்துல எல்லா பாரம்பரியங்களும் விக்கிரங்களும் வந்ததுனால அது கியத்ரா சமயம் அங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க நிறைய காரியங்கள் அதுக்குள்ள வந்ததுனால ஆவியானவர் வெளியில போயிட்டார். அல்லேலூயா. பிறகு வந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்ட்டின் லூத்தர் எழுந்த பிறகு இங்க பாத்தீங்கன்னா ஜான் கல்வின் பிரான்ஸ்ல, ஜான் நாக்ஸ் வந்து இங்கிலாந்துல, இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு தேசத்தை எழுப்பி கொண்டு வந்தார். அவங்க வசனத்தை போதிச்சாங்க. அதுக்கு பிறகு எழுப்பல் மறுபடியும் வந்தது. இந்த வசனம் இல்லாம எழுப்பல் வராது. அல்லேலூயா. வசனம் இல்லாமல் ஆவியானவர் வரமாட்டார். ஏனென்றா வசனம் என்பது இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய வார்த்தை. அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்க பார்த்துட்டோம்ப்பா. ஆதில எந்திரிச்சது, பூமி உண்டாக்கிறது, சந்திரன் உண்டாக்கிறது, சூரியன் உண்டாக்கிறது, மரங்கள் உண்டாக்கிறது என்று சொன்ன அதே வார்த்தை மாம்சமா வந்துட்டு யோவான் 1:14. அதை நாங்க கண்டு, அதுக்கு நாங்க சாட்சிகள். நீங்க கண்டீங்களா உங்களோட வாழ்க்கையில?
நீங்க கண்டீங்கன்னா நீங்க இயேசுவை அறிவிக்காமல் உங்களால இருக்க முடியாது. Hallelujah. அல்லேலூயா. Amen. உங்களை யார் தடை பண்ண முடியும்? Amen. எவனும் தடை பண்ண முடியாது. Hallelujah. தடை யார் தெரியுமா பண்றது? நீங்கள் உங்களை நீங்க தடை பண்ணி கொண்டிருக்கீங்க. ஏதோ நீங்க பெரிய கொம்பு மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சு கொள்ளுங்க. ராஜாவான தாவீது இறங்கி வந்தான் கர்த்தருடைய வார்த்தைக்காக. Amen. அவன் சொன்ன சபை நடுவில் நான் சாட்சி சொல்லுவான். Amen. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போறது எனக்கு பிரியம். அல்லேலூயா. அந்த நாட்களை நான் நோக்கி பார்க்கிறேன். ஜனங்களோடு சேர்ந்து ஆடி பாடிக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தது. அல்லேலூயா. நாங்க இப்ப எப்படி வர்றோம் சபைக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. கொரிந்து சபைக்கு, கொரியாவுல சபைக்கு அங்க பஸ் எல்லாம் போமா, அங்க போறவங்க ஜெபிச்சுட்டு போறாங்க ஆங்கில பாஷையில. அதான் அந்த தேசத்துல அவ்வளவு எழுப்புதல். ஒரு முறை ஓரல் ராபர்ட் எருசலேமுக்கு போயிருந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையை தியானித்துக் கொண்டே இயேசுவின் கல்லறைக்கு சென்றிருந்தார். உருண்டு பிறண்டு தேவ அன்பினால் நிறைந்து வெளியே வந்தபோது ஒரு காலிலான அந்த ஒரு கல்லறையின் காவலாளிக்கால் ஜெபித்தாராம். புதிய கால அற்புதமாய் வந்துட்டான். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சகரியா 4:6 வேதம் சொல்லி இருக்குது. ரோமர் 4:24 இருக்க படிங்க. ரோமர் இங்க சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே வேண்டும், அப்படியே எண்ணப்படும். சீசர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்களா? நான் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்யணுங்க? ஹலோ, உங்களுக்கு தான் கேள்வி. கோமாக்கு போயிட்டீங்களா? சீசர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்களா? காத்திருந்தவள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரா? என் மேல் இறங்குறதுக்கு நான் என்ன செய்ய வேணும்? அவ்வளவு நான் காத்திருப்பீங்க. அதான் சொன்னேன், அவங்க 7 நாள் காத்திருந்தாங்க. நாங்க 50 வருஷமா காத்திருக்கோம், 10 வருஷமா காத்திருக்கோம், 15 வருஷமா காத்திருக்கோம். என்னத்தையும் காத்திருக்கிறீங்க? இப்ப காத்திருந்த நாட்களை கர்த்தர் உங்களோட என்ன பேசினார்? என்னத்தை உணவு கொண்டு பேசினார்? விட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கண்டிப்பா பேசுவார். அவர் பேசுற தெய்வம். அல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகத்துக்கு வாஞ்சிச்சீங்களோ கண்டிப்பா கர்த்தர் பேசி இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பேசினாரா? பிறகு நான் காத்திருப்பார். கர்த்தர் ஒண்ணுமே பேசுறாரு இல்லையே, ஏற்கனவே பேசிட்டார். அல்லேலூயா. மறுபடி பேச மாட்டார். நீ முதலாவது உன்னோட எண்ணத்தை விட சொன்னார, அதை விட்டுட்டு வந்தாத்தான் அடுத்த என்ன விட சொல்லுவார். அல்லேலூயா. அவர் ஒருக்கா சொன்னதுதான் வேதம் சொல்லுது. மறுபடி எல்லாம் சொல்ல மாட்டார். ஜோபுல சொல்லுது. அதத்தான் சினிமாக்காரன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை என்ன கோல்மால் பண்ணி அந்த வசனத்தை போட்டு இருக்கிறான். வசனம் ஜோபுல சொல்லுது. அவர் ஒருக்கா சொன்னதுதான். சொன்னதை திருப்பி மாத்திரவர் இல்ல அவர். அல்லேலூயா. அவனுக்கு விட வேணும் ஏதாவது சொன்னா நீ விட்டு ஆகணும். அது வரைக்கும் உனக்கு தேவன் எந்த காரியமும் வராது. சிலரோட தீர்க்கதரிசிகள் நிப்பாங்க, சொல்லுவாங்க, கர்த்தாவே என்னுடைய ஊழியத்தை குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்க வர்றாங்க தெரியும். ஆமென். முதலாவது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார். உன்னுடைய இன்னும் நான் ஒரு ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன்னு சொன்னா ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன்னு சொல்லுவார். அடுத்த காரியம் தெரியுமா சொல்லுவார்? உனக்கு விட வேண்டிய காரியம் இருக்கு தம்பி, விடான்னு சொல்லுவார். நான் எதை பிடிச்சிருப்பேன்? ஊழியத்தை தான் நான் பிடிச்சிருப்பேன். விட வேண்டிய காரியம் நமக்கு வராது. அல்லேலூயா. இப்ப நமக்கு சபை தொடங்கிக்க நாம பிரான்ஸ் அசைக்கும் போது தான் சபை தொடங்கணும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் பிரான்ஸ் தான். நமக்கு ஒரு நோக்கமே கிடையாது. எங்கே சபை தொடங்குறது, கிளை சபை தொடங்குறது நோக்கமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா லண்டனுக்கு போ, இலங்கைக்கு போ, இந்தியாவுக்கு போ. அல்லேலூயா. கேட்கத்தாவே வழியை உண்டாக்கும் போ. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா? நாங்க காலடி வைக்காம அவர் செயல்பட மாட்டார். கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாருந்தா, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஆவியானவருடைய தேவனுடைய தீர்க்கதரிசன அனுபவத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டாருண்டா, நான் காலடி வைக்கும் வரைக்கும் அந்த இடம் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். கதவு மூடப்பட்டிருக்கும், திறக்காது.
நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் செயல்பட்டா மாத்திரம்தான் கர்த்தர் கிரியை செய்வார். அதனால கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொன்னா அதுல இருந்து நீ வெளியில வரையிலண்டா உன்னுடைய எல்லா காரியங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. அதை திறக்க முடியாது. ஏனென்றா பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுறவர். சபைகளுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே ரோமர் 4:24 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினபடி விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நாம் விசுவாசிச்சா நாம் மரிச்சாக்கிற உயிரோடு எழுப்ப முடியும். அதுக்கு நான் அபிஷேகத்தை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவியானவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மகிமையாய் நம் மத்தியில் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 வசனம் சொல்கிறது. அவர் சொன்ன வார்த்தை சொன்னதுதான், அது மாறாதது. பூமி நிலை பெயரும், சமுத்திரம் இல்லாம போகலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. மகிமை அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்பட உங்களுக்காக வேண்டுதலை செய்கிறோம் என்று கொலோசியர் 1:2 சொல்லியிருக்கிறது. ஒரு நாளும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை சந்தேகியாதிருங்கள், அவிவிசுவாசப்படாதிருங்கள், உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு விரோதமாக பேசாதிருங்கள். சிலர் அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது என்று தர்க்கிக்கிறார்கள். அவர்கள் அற்புதங்களை பருவதில்லை என்று அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஆதியில சீனாய் மலைக்கு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியானவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. தேவன் நேரடியாக பேசுறதை ரிஜெக்ட் பண்ணினாங்க. அதனால மோசே பேச வேண்டியதா இருந்தது, ஆரோன் பேச வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் எலியா பேச வேண்டியதா, எலிசா அப்படியே தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் பேசினாங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் கர்த்தர் பேசினார். நேச்சரோட கூட பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் பேசணும்னா நீ துன்மார்க்கனா இருந்தாலும் உன்னோட பேசி போட்டு உன்னையும் கொண்டுடுவார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் பரலோகத்துக்கு போனா அவன் பெருமைப்பட்டான், இதெல்லாம் நம்முடைய பலமுப்பா, நம்முடைய வீரமுப்பா, நான் அந்த மாதிரி சுத்தவன், நான் திக்கொண்டு போய் ஆடு மாடு மாதிரி மாட்டை போட புல்லுமைய வச்சுட்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய மகிமை, ஏசாயா 40 நினைக்கிறேன், தன்னுடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னா நான் எடுக்கிறேன். அவ்வளவு பெரிய துணியான மேற்கொள்ள இருக்கவன். அல்லேலூயா. நான் செய்தான் 85 சபைக்குள்ள இருக்கிறேன். 86 இருந்து நான் சுவிசேஷத்துக்கு போய் அந்த பாஸ்டர் சொன்னாங்க, நீ போ, அந்த பாஸ்டர் தனியா போய் நிக்கிற. அல்லேலூயா. அந்த பருவத்துக்கு நான் ஊழியத்துக்கு போனேன். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போய் வெறுக்கு போய் துணையா நின்றா ட்ரம் இருக்க அடிக்க ஆள் இல்ல, தூக்கி போட்டுட்டு அடிக்க. இந்த ஆளே ஓகனை வாசிச்சு போட்டு ஸ்பீக்கரை கட்டி போட்டு மைக்கையும் கட்டி போட்டு ஓகன் அடிச்சு சுவிசேஷம் சொல்லுது. அந்த கொடுமையில நான் ட்ரம் அடிச்சேன். அல்லேலூயா. தெருவில் நின்று உயிர்த்தலின் வல்லமைக்கு விரோதமாக நீங்க பேசாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை விசுவாசித்த போது அக்கினி சூளையில் பாதுகாக்கப்பட்ட அவர்கள் சரீரங்கள் அக்கினி பலம் கொள்ளவில்லை. தானியேல் 3:27. ஆகவே முதலாவது உங்களுடைய சரீரத்தை கர்த்தருடைய ஆலயமாய் வாசஸ்தலமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விடுங்க. கொரிந்தியர் 3:14, ரோமர் 12:1 நீங்க பார்க்கலாம். நான் எது சொல்ல வரீங்கன்னா, சுவிசேஷம் 86 இருந்து போயிருக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் என்னால ரசிக்கப்பட்டாங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏனென்றா சுவிசேஷம் சொல்றது என்னுடைய கடமை, சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, ரசிக்காதும் அவருடைய வேலை. இதுவரைக்கும் நான் யாரையும் உரிமை பாராட்டினதே கிடையாது. பேச வேண்டியதை பேசிக்கொண்டு போய்கொண்டே இருப்பேன். கேட்டாக்க அது உன்னுடைய பிரச்சனை, சொல்ல வேண்டியதா என்னுடைய பிரச்சனை. இங்க பர்சனல் நான் மிதிக்காத கால் இல்ல, பொக்னி பக்கத்துல நான் வீடு மிதிக்காத வீடுகள் கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் நாம அதுல உரிமை பாராட்ட முடியாது, அது அவருடைய காரியம். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ரோமர் 6:12 வேதம் சொல்கிறது. ஆகவே முதலாவது உங்களுடைய சரீரத்தை கர்த்தருடைய ஆலயமாய் வாசஸ்தலமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் அவயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்து விடுங்கள். மூன்றாவது, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே மறைந்து ஜெபியுங்கள். அது கரை திரையற்றதாக இருக்க வேண்டும், பசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். நான்காவது, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய சரீரத்தில்
இறங்க போவதனால் உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்தும். உங்களுடைய சரீரம் அவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா அந்த உயிர்த்தலின் வெள்ளமே இந்த மண்ணான சரீரத்துக்குலாம் தான் இறங்கும். அது பெற்றுக்கொள்ளக்கூடியதா இந்த சரீரம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமே. இப்ப நீங்க ஒரு பிளாஸ்டிக் பாத்திர இதுல நெருப்பு அள்ளி போட்டா எப்படி இருக்கும்? உருகி தள்ளி போயிடும். என்ன பாத்திரமே காலியா போயிடும். அந்த மாதிரி அந்த அக்கினி எங்களுக்குள்ள வரைக்க அதை பெற்று கொள்ளதான் இதை நான் ஆயத்தப்படுத்தாட்டிக்கு அவ்வளவுதான். அதனாலதான் இயேசுவே சொன்னா, உன்னுடைய ஆலயத்தை நீ சரியா வச்சுக்கிட்டு நானே அடிச்சுக்கோ, நீதான் ஆலயம் சொன்னாரா இல்லையா? அம்மா வசனம் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். எபேசியர் 2:1 எபேசியன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களினால் எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாங்க எப்படி இருந்தோம்? பாவங்களினால அக்கிரமங்களினாலே மரிச்சு இருந்து உயிர் தெழுந்தோம். இப்ப நான் சில பேர் சொல்றாங்க, சில பாஸ்டர்ஸ் அப்ப ஜனங்கள் வருவாங்க, வாலிபர்கள் வருவாங்களா, வாலிபர்களை ஈக்கிறதுக்கு சபை இல்ல, பசுத்த மனவாட்டியாய் கரை திரை இல்லாதவர்களாய் தங்களை சுத்திகரிக்கிற கொள்ற இடம் தான் சபை. அல்லேலூயா. ஆகவே நீங்க ஒருக்கா இங்க சொல்றது பாவங்களால மரித்தவர்களா இருந்தா உங்களை உயிர்ப்பிச்சுட்டா, திருப்பி பாவம் செய்தா என்ன செய்யும்? செத்துடுவோம். அல்லேலூயா. பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். அப்படிதான் வசனம் சொல்லுது. செத்துடுவோம். அப்ப மறுபடியும் ஆவியில உயிர்ப்பிச்சதான் உயிரடைவோம். என்ன சொல்றாங்க? நீ பாவம் செய்யப்பா, நீ பாவம் செய்யாடி இயேசு மற்றதுக்கு அர்த்தம் இல்ல. நீ பாவியா இருந்தபடியா தான் இயேசு உனக்காக மரிச்சார். நீ பாவம் செய்யறதுலாம் ரைட் கிடையாது. நீ பாவம் செய்தாய், அறியாம செய்தாய், தெரியாம செய்தாய், உனக்காக இயேசு மரிச்சார். தொடர்ந்து பாவம் செய்யறதுக்கு இயேசு மரிக்கல. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவை சரீரத்தை வெளியேற பெற்றது உங்களுக்கு ஆத்மா. சரீரம் வாழ்வது 70, 80, 120 அவ்வளவுதான். ஆனால் ஆத்மா அழிவில்லாது. அல்லேலூயா. அது நித்தியமாய் வாழக்கூடியது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 2:17 நீங்க பார்க்கலாம். அது சரீர மரணம் அல்ல, ஆத்ம மரணம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். எசேக்கியேல் 18:20 ஓடிக்கொண்டிருக்கிற மோட்டார் சைக்கிளின் சாவியை நிப்பாட்டி விட்டா என்ஜின்ஸ் நின்றுவிடும். ஆனால் மோட்டார் சைக்கிள் பாத்தீங்கன்னா அந்த வேகத்துல கொஞ்ச தூரம் போகும். அல்லேலூயா. அதன் பிறகு நின்றுவிடும். அப்படித்தான் பாவத்தின் விளைவாக என்ஜின் ஆகிய ஆத்மா ஜீவன் நின்று விட்டாலும் சரீரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். சரீரத்தை சரதை சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாயிருக்கிற வெளிப்படுத்தும் உண்டு. நாங்க கிறிஸ்தவன் என்று பேர் சொன்னாலும் கிறிஸ்தவ ஜீவியம் எங்களுக்குள்ள இல்ல. நாங்க ஊழியக்காரன் சொன்னாலும் நாங்க ஊழியக்காரர்களா இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். நமக்கு சுத்தி இருக்கார்கள் தான் பாப்பா. கர்த்தர் இங்க இதுங்க யோசனை, நினைவுகள், தோற்றம். அல்லேலூயா. நாங்க தோற்றம்னா என்ன? நாங்க என்ன பிளான் பண்ணுவோம். இப்ப ஜனங்களை புடி கதைச்சா கழுத்துல காதையெல்லாம் கழட்டி போடுவான். அப்படியெல்லாம் நாங்க யோசிச்சு கதைப்போம். கர்த்தர் அதையெல்லாம் பாக்குறாராம், அதையெல்லாம் வகையறுக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தரோடு நம்முடைய ஆத்மாவை, இருதயத்தை பார்க்கிறார். ஆதாமின் பாவத்தாலே பூமியில் சாபங்கள் வந்தன, சரீர நோய்கள் வந்தன, மட்டுமல்ல மரணமும் வந்தது. இதனால் சாத்தான் மரணத்தின் அதிபதியாகி விட்டான். ஆனால் கிறிஸ்துவோ தன்னுடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதியாக பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். இந்த ஆதாம் செய்த பாவத்தினால், ஏவாள் செய்த பாவத்தினால் தான் பிசாசு மரணத்தின் அதிபதியாக போனா. அதுக்கு முதல் யாருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. பிசாசுக்கு மரணம் கிடையாது, பிசாசுக்கு அழிவு கிடையாது. தெரியுமா? தேவன் எவ்வளவு காலம் இருக்கிறார் அவ்வளவு காலம் அவன் அக்னியில கிடக்கவன். அவனோட சேர்ந்து அத்தனை பேரும் அக்னியில கிடக்கவன். ஆமென். இப்ப அவனுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு அவனை விட்டு வச்சிருக்கிறான். இப்ப தூக்கு தண்டனை கைது பாப்பீங்க தான். இப்ப சாயந்தரத்துக்கு ஒரு இடத்துல தூக்கு போட்டான், தூக்கு தண்டனை கொடுத்தான். அல்லேலூயா.
சாகும் வரை தூக்கு தண்டனை. அல்லேலூயா. சாகும் வரை ஆயுள் தண்டனை, இத்தனை தேதி தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிச்சிருவாங்க. இன்னும் டேட் சொல்லு. சமீபத்தில் நடந்த ஒரு கேஸ் வந்து இந்தியாவில். அல்லேலூயா. அதே மாதிரி சாத்தானுக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு. எங்க கொண்டே போடுறாங்க? நரகம். ஏண்டா இங்க நீங்க தூக்குல போட நீங்க செத்துருவீங்க, உங்க ஆத்மா சாகாது. அல்லேலூயா. பிசாசு ஆவியா இருக்கிறபடியா அவனுக்கு நியாயம் தீர்த்தாச்சு. அவன் நியாயம் தீர்க்கப்பட ஒரு தூதன். அல்லேலூயா. அது மாறாதது. இப்ப அவன் நியாய தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறபடியா நான் மட்டும் எதுக்கு தனியா போகணும்? அல்லேலூயா. என்ன விட கர்த்தர் வந்து மனுஷனை உயர்த்திட்டாரு, என்ன ஆவியா உண்டாக்கிட்டு மனுஷனை வந்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ஜீவனை ஊதி உண்டாக்கிட்டாரு. அதனால அவன் பொறாம கொண்டு எங்களை தாக்கி எங்களை இழுக்கிறதுக்கு பார்க்கிறான். அல்லேலூயா. சில பேருக்கு காசை காமிச்சு, சில பேருக்கு பெண்களை காமிச்சு, சில பேருக்கு அதை காமிச்சு, காரை காமிச்சு, ஃபிளைட்டை காமிச்சு கர்த்தருடைய ஓட்டத்திலிருந்து விலகி அவனோட ஓடுற மாதிரி அவன் செய்து கொண்டு இருக்கான். அல்லேலூயா. யாருக்கு நஷ்டம்? பிசாசு சத்தத்தை கேட்கிறவனுக்கு தான் நஷ்டம். பிசாசு சத்தத்தை கேட்ட ஆதாமுக்கு தான் நஷ்டம். பிசாசு சத்தத்தை கேட்ட ஏவாளுக்கு தான் நஷ்டம். கர்த்தருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஆனா அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் இயேசுவோடு இருப்பாங்க. அல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்து ஆளுகை செய்வாங்க. ஆமென். ஆகவே இதனால்தான் பிசாசு மரணத்தின் அதிபதியாகி போனான். அந்த மரணமும் பாதாளம் எங்க கொண்டே போடப்படும்? அக்னி கடல்ல போடப்படுங்க. அல்லேலூயா. இவனால வந்த மரணத்தை எல்லாம் கொண்டு பாதாளத்துல வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இந்த மரணமும் பாதாளமும் சேர்ந்து அக்னி கடலுக்குள்ள போடப்படும். அதனால மரணத்தின் அதிபதி என்று அவன் சொல்லப்படுகிறான். ஆனா எங்களுக்கு அவன் அதிபதி கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இயேசு எங்களுடைய மரணத்தை அவர் ஜெயித்து கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவனுக்கு எங்கள் மேல அதிகாரம் கிடையாது. ஆனா நாம் மறிச்ச வினாடியை நாம் பரதீசுக்குள்ள போயிடுவோம். கிறிஸ்துவ தன்னுடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதியை பிசாசு தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிச்சிட்டான். அவனுடைய கையிலே இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை பிடுங்கினார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அக்கிரமங்களினாலும் மற்றவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது எபேசியர் 2:1 வேதம் சொல்லுவது. சிலர் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை, வேதம் வாசிக்க கஷ்டமா இருக்கிறது, ஆலயத்துக்கு போனால் கொட்டாவியா வருது என்றார். அல்லேலூயா. நீங்களே பாப்பீங்க. காரணம் அவருடைய ஆத்மா அவர்களுக்கு செத்து கிடக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் வந்து கால் உடைஞ்சு போயிருக்கு, சில கால் கொதிச்சு கொண்டு இருக்கும். ஆனா ஆராதனையில என்னால இருக்க, நான் அப்படி இருந்தா கூட உள்ளால இருந்த சொல்ல எழுந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது உட்காருன்னு சொல்லு. ஆனா நான் வாலிபர் கூட உட்கார்ந்து இருந்தா கனிமையில பிடிக்கும் தான் நோவும் தானே. அதெல்லாம் முன் கதையில அப்படி மூட்டு கொடுக்கும். அல்லேலூயா. ஏன் ஆத்மா செத்து கிடக்குது. அவ்வளவுதான். ஆத்மா செத்து போச்சு, ஜீவன் இல்ல. இந்த இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தாவீது ஜெபித்தார், என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிக்கும் தப்பி என்று சங்கீதம் 35:17. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று சங்கீதம் 41:4 சொல்லுது. ஆனால் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று சங்கீதம் 49:15 வேதம் சொல்கிறது. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவித்திருப்பீரோ என்று சங்கீதம் 16:15 சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாவீது எப்போ தன்னுடைய ஆத்மா தன்னுடைய உள்ளான மனுஷனை குறிச்சு பேசுவான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நான் வந்து இப்ப போல் அது வழி சேர்றது உள்ளுக்கு ஒரு போல். அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு வந்து வெளியில ஒரு சரீரம், அவன் ராஜா. ஆனா உள்ளான மனுஷன் சில விட பலவீனமா. அல்லேலூயா. சில விட பயந்து போயிடுவான் எதிரிகளை பார்த்து. அவன் சொல்லுவான், என் ஆத்மாவே நீ கலங்கா. அல்லேலூயா. தனக்கு தானே சொல்லிக் கொள்வான், என்னோட இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இப்ப பொஞ்சாதி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க ஒரு டைம்ல. எதிரி படைகள் கூட இருந்தவங்க இவரை கல்லறையை வலிக்கிட்டாங்க. அழுது கலைச்சு போட்டான். அல்லேலூயா. கண்ணீர் சில பேருக்கு உடனே வரும். அல்லேலூயா. அழுது முடிச்ச பிறகு தன்னை
கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தின பிறகு தேவன்கிட்ட கேட்கலாம், இந்த ஆமி படையை நான் போய் ஜெயிக்கலாமா? அப்பதான் கர்த்தர் சொல்றா, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அல்லேலூயா. எப்ப கர்த்தர் பேசினார்? நீ அழுது மணி இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் பேச மாட்டார். நல்லா விளங்கிக்கோ. அல்லேலூயா. நீ புலம்பும் போது உனக்கு பூவம் வரும், பரலோகம் சந்தோஷமா தான். அல்லேலூயா. நீ கொதிப்பாய், தேவனே நீ இருக்கிறீன்னு கேட்பாய், அவர் ஜாலியா. அல்லேலூயா. பிரச்சனை உனக்கு தான். உன்ன எனக்கு ஜீவன் தந்த தேவன், என்றென்றுக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உன்னை நீ கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி அவரை நீ பார்க்கும் போதுதான் நீ அதை செய் இதை செய் என்று சொல்லுவான். இல்லாட்டி நீ சும்மா இரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க எலியா அப்படிப்பட்ட ஆள். 850 தோப்பு விக்கிற 450 தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள், 400 விக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள் அவனது வெட்டி தள்ளி போட்டு ராஜாவையும் ராஜாவோட இந்த ஜனங்களோட எதிர்த்து நின்று நீ எவ்வளவு நாள் வரைக்கும் குந்தி குந்தி எழும்புவா என்றெல்லாம் சவால் விட்டு அக்கினினால் பதில் செய்கிற தெய்வமே தெய்வம் நிரூபிச்சு போட்டு இந்த ஜெசபேல் மிரட்டி விடுறாள். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், 850 பேரை கொன்னதுக்கு அதிகமானது செய்ய மாட்டேன். பயந்துட்டான். அல்லேலூயா. நான் எலியாவை பார்க்கும்போது பயங்கர ஆழத்தான பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா பயங்கர பயந்தாங்கொலியா போயிட்டான், ஓடி போய் ஒழிச்சுட்டான். அல்லேலூயா. ஒரு குகையில ஆற்றங்கரைக்கு பக்கத்துல போய் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. பூகம்பம் வந்துச்சு. எங்க வந்துச்சு? எலியா இருந்த இடத்துல வந்துச்சு. வந்து நிக்கிறார். ஏன்னா அங்க சீனாய் மலையில பூகம்பத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவன் பேசினார், அது மாதிரி போய் நிக்கிற. பூமி அதிர்ச்சி வந்தது, போய் நிக்கிற. தேவன் இல்ல. அல்லேலூயா. புயல் காட்டு வந்துச்சு, இல்ல. எப்ப வந்தா தேவன்? மிகுந்த அமைதல் உண்டாச்சு. யாருக்கு? எலிசா. அல்லேலூயா. நீ அமைதியாகும் வரைக்கும் உன்னுடைய கொந்தளிப்பு கர்த்தரை ஒண்ணும் செய்யாது. அல்லேலூயா. விசுவாசம் என்ன? நான் நம்பாததை நம்பவன். அல்லேலூயா. நான் இல்லாதத இருக்கிறத நான் நம்பவன். அதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் உறுதி, நிச்சயம். இப்ப நான் சமாதானமாகும் வரைக்கும் கர்த்தர் வர மாட்டேன். நீ பட்டு ஒரு தெளிவுக்கு வா. இது வேணும் சொல்லுது. நாங்க அதை போய் மாத்த நினைச்சு கொண்டு ஐயோ கர்த்தாவே நமக்கு யார தேடுவோம் தெரியுமா? எந்த ஊழியக்காரன் தலையில கை வச்சு என்ன ஆறுதல் படுத்துவான். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஊழியக்காரனால வீணா போற நிறைய விசுவாசி வீணா போய் கொண்டே இருக்காங்க. ஊழியக்காரன் தவறு கிடையாது. அல்லேலூயா. உன்னை யார் சரிப்படுத்தவன்? கர்த்தர். அதுக்கு நீ உன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளவன். எலியாவா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, தங்கள அமைதி மிகுந்த அமைதியா போச்சுது. அப்ப வந்து இருக்கிறான், நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். நாங்க எப்ப பாருங்க எங்களை முன் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்க செய்த பெருமையில தேவனுக்கே சொல்ல எல்லாருக்கும் தெரியாது பாருங்க. நாங்க சொல்லித்தான் அவருக்கு தெரியணும் பாருங்க. அல்லேலூயா. அது நம்மள புத்தி ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு திருந்தது கொஞ்சம் ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அப்பப்ப சுட்டு 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 சரிப்படுத்தி கொண்டு வரதுக்கு ஆவியானவர் வேணும். ஆமென். ஆமென் சொல்லுவாங்க. அப்பதான் ஆவியானவர் உங்களுக்கு அப்ப போய் கேட்கிற சொல்ற நான் மட்டும் அவருக்கு முதல் பதில் இல்ல. உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. கர்த்தாவே நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், உனக்கு என்ன வேலை? கர்த்தாவே நான் ஆராதனைக்கு போயிருந்தேன், கோபமா போச்சு. கர்த்தாவே நீர் என்ன செய்கிறீர்? அதனால நான் தனிச்சு உபவாசம், யாரையும் நான் பார்க்க விரும்பல. கர்த்தாவே நான் 40 நாள் வந்து நிக்கிறேன். நீ 40 நாள் கத்த வர மாட்டேன். 365 நாள் தானே வர மாட்டேன். உனக்கு இங்க என்ன? எலியாவுக்கு அந்த கேள்விதான், உனக்கு என்ன வேலை இங்க? அதுக்குதான் சொல்ற. நீ சொல்ற நீ மட்டும் தான் இருக்கிற. 7000 பேரை முடங்காத ஆக்களை நான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆகவே எங்களை திடப்படுத்த கர்த்தர் பேசுவார்.
அல்லேலூயா. குழப்பம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் நமக்கே தவிர கர்த்தருக்கு கிடையாது. அல்லேலூயா. என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன காரியமா இருந்தாலும், என்ன சவால் விட்டாலும், எசேக்கியா அப்படிதான் சனகரிப் வந்து சவால் விட்டான். கர்த்தாவே, அவன் சொல்றது உண்மைதான் கர்த்தாவே, அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சது உண்மைதான், உலகத்தை ஜெயிச்சது உண்மைதான். ஆனா அதெல்லாம் மனுஷனுடைய கைவேல கர்த்தா. நீரோ ஜீவன் உள்ளவர், உம்முடைய சமூகத்துல இந்த பிரச்சனையை வைக்கிறான், அவ்வளவுதான். சனகரிப் செத்து போனான், மிரட்டினவன் செத்து போனான், அசிரிய சாம்ராஜ்யமே செத்து போனான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா வந்தா சாம்ராஜ்யமே நிக்க முடியாது. அதுக்கு நான் ஸ்டடியா இருக்கும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவான். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீங்கள் ஆத்மாவின் மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிவியாதிருப்பீரோ. அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய ஆத்மாவில் பலமா இறங்கி வரும்போது உளையான பாவ சேற்றில் மூழ்கி கிடக்கும் ஆத்மா வெளியே வரும், உன் கால்கள் கண்மலை மேல் உயர்த்தப்படும். கொலோசியர் 1:28-23 என்ன சொல்லுதுன்னா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. எங்கட வேலை என்ன? உனக்கு புத்தி கேட்க அது என்னுடைய பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அவரே நாங்கள் அறிவிக்கிறோம், அவரால் வழி உண்டாகும்படி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு பெரிய பிரச்சனை, ஐரோப்பால நாங்க காசு அடிக்கிற மெஷின் வச்சுக்கணும் நினைக்கிறாங்களோ இன்னும் தெரியாது. அல்லேலூயா. இங்க அங்கேயாவது பரவாயில்ல, ஒரே கிளைமேட் 365 நாளும் ஒரே கிளைமேட். இங்க அதுவும் பரிசுல வந்து பாத்தீங்கன்னா கிழமைக்கு ஒரு கிளைமேட். அதனால கிழமைக்கு ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சார் இந்த கத்தர் வந்து இந்த சரீரத்தை எப்படி உண்டாக்கிறேன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கொள்ளும்படியா. இது கிழமைக்கு ஒரு கிளைமேட் நிக்கிறபடியா சரீரம் அடிக்கடி 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 வாழ்கள் கூட பாருங்க, யூத்து கூட வர முடியல. சரீரத்தின் பிரச்சனை நான் அப்படிதான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஐயோ, இங்க வர டைம் கொஞ்சம் பார்க்கலாம், இன்றைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் திங்க வழியா போய் வேலை செய்ய அப்படி நினைக்க தோணும் வேண்டாம். ஆனா அவங்க உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா இங்க சம்பாதிக்கிறது அது 360 மடங்கு கூடவா இருக்கலாம். இங்க 10 ரூபா கூட மிச்சப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா, அவ்வளவு மோசமான வாழ்க்கையை கொண்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரலோகம் ரொம்ப தூரம் இருக்குப்பா, பிரான்ஸ் ஒரு 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் இருக்குது, அடிச்சோன்னு ஆன்சர் பண்றாங்கப்பா வாட்ஸ்அப்ல. அங்க அடிச்சாலும் கேட்க மாட்டேன்றாருப்பா. பாஸ்டர் எனக்கு ஒரு 20,000 கொடுங்க பாஸ்டர், பாஸ்டர் ஒரு 50,000 கொடுங்க பாஸ்டர். முடியும். நான் அப்பா சொல்லுவா, நான் இயேசுவை தான் காணும், உன்னுடைய இயேசு தான் என்னுடைய இயேசு. ஐரோப்பாவுக்கு ஒரு இயேசு, இஸ்லாமியா ஒரு இயேசு இல்ல. அங்க கூப்பிடும், நாங்கள் சிலோட ஏவப்பட்டா செய்வோம், எல்லாரும் செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவைக்கு ஒரு பேட் வாங்கணும்டா கூட காசு 30,000 பேங்க்ல கிடந்தா கூட ஜெபிச்சு கத்தாவித வாங்கலாம்னு உத்தரவு கொடுத்தா தான் நாங்க வாங்குறோம். அல்லேலூயா. உனக்கு இருக்கிறத தேவை இருக்குது, அது கூட கத்தருக்கு சித்தமா இருந்து நாங்க யோசிக்க வேண்டி இருக்குது. நம்ம காசு கத்தரங்களுக்கு கொடுக்குற காசு ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்க கணக்கு கொடுக்கவும். அல்லேலூயா. ஆகவே எந்த மனுஷனையும் என்ன செய்யணும், தேர்ந்தவனாக நிறுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து நாங்க சொல்ல முடியாது. தேர்ந்தவனா ஆக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தேராம இருக்கிறீங்களோ அதைத்தான் சுட்டி காட்டும். அதை சுட்டி காட்டும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், கோபம் வரட்டு இருக்கும். அல்லேலூயா. ஒன்றில் கோபம் கொண்டு நீ மறந்துடுமோ இல்லாட்டி சபை விட்டு ஓடிடும். அல்லேலூயா. உனக்கா நான் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது. ஐயோ கத்தரை நான் சொல்லிக் கொண்டு கேட்க மாட்டேன். ஒரே கத்தரை குறிச்சு உங்களுக்கு தெரியாது. சபைக்கு எப்படி வந்தாரு, உக்குற கோபத்தோடு, குட்டிகாரன் கண்ணா விட மோசமா போச்சு கத்தருடைய கண், அப்படியே சிவந்து ரத்த கலரின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இயேசு கோபத்தோட தியேட்டரா சபைக்கு வருகிறாரு அந்த கேத்தலிக் சபை. அல்லேலூயா.
அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன். அவங்களோட போராட வேண்டிய கிடக்குப்பா என்னுடைய ஆவியானவர் உன்னோட போராட சொல்ற. அல்லேலூயா. நீ மனம் திரும்பும்படி என்னுடைய ஆவியான எனக்குள்ள போட்டு போராடி கொண்டிருக்கிற. அப்ப நான் உனக்கு எப்படி தடவ முடியும்? எனக்குள்ள ஆவியானவர் எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர், நீங்க கர்த்தருடைய புள்ள பிரதர் அப்படி சொல்ல முடியும். ஆவியானவர் போராடி கொண்டிருப்ப, உன்னோடையும் போராடி என்னோடையும் போராடி. ஐயோ. ஆமென். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உங்கள் ஆத்மாவில் உள்ள மரண சாயல் மாறி தேவனுடைய ஜீவன் உள்ளே வரும். அப்பொழுது கிறிஸ்துவான மகிமையை நம்பிக்கை உங்களுக்கு கடந்து வருவார் என்று கொலோசியர் 1:27 வேதம் சொல்லுது. ரட்சிப்போடு நின்று விடாதீர்கள். உங்கள் ஆத்மா அவரிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரோடு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். சிலுவையில் அவருடைய மரணம், அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதல் உடன்படிக்கை செய்கிறோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு கிரியை செய்யணும்டா மரணத்தின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கணும் அவரோட. ரோமர் 6:4 படிங்க. கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. நாங்க அடக்கம் பண்ணப்பட்ட எங்களுக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கு. நமக்கு அடக்கம் பண்ணப்படாட்டிக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை வராது. சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டப்ப நான் இன்னும் என்ன அடக்கம் படையலன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அதாவது சாவாத ஆக்களை அடக்கம் பண்ணா யாருக்கு கேஸ்? ஆனா நீ செத்தாதான் அடக்கம் பண்ண முடியும். அதான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது 7 வகுப்பு என்ன சொல்லும், இதுக்கு மேல நீ செத்தாதான் உனக்கு நான் அடக்கம் பண்ண முடியும், என்ன செய்ய வேண்டியது இருக்கும். சிலர் ஞானஸ்நானம் தொட்டிக்கல கடைசி நேரத்துல கூட என்ன நான் குற்றவாளியா போக கூடாது. அல்லேலூயா. நான் 2 கரங்களையும் நிறுத்தி சொல்லுங்க. ஞானஸ்நானம் கொடுத்தாரு ஒருத்தரும் தக்க முடியும். அல்லேலூயா. சொல்லி போட்டுதான் வளர்க்கிற. நீ செத்துட்டியா சிவரா உன்னை அடக்கம் பண்ணலாமா? அல்லேலூயா. அது அவைந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு திருப்பியும் செத்தா நான் பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. பாவத்தினால் செத்தா நான் பொறுப்பு கிடையாது. சொல்றதான் சொல்லி கொடுத்தான் இருந்தேன். அதுக்கு மேல நீ ஐயோ நான் இந்த சாவியில இப்பவாது சாவரன் இப்பவாது செத்துக்கணும். ஞானஸ்நானம் 10 வருஷமா என்ற கூட பரவாயில்ல. ஆகவே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ருசியுங்கள். எப்படியாயும் மருத்துவ உயிர்த்தெழுதலே உயிர்ப்பிக்கப்படும்படி பரிசுத்தப்படுங்கள். இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். 1 யோவான் 3:3 வசனம் சொல்றார். அல்லேலூயா. கடைசியாக உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆவி உயிரோட இருக்காட்டிக்கு, இந்த ஆவியில கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யாட்டிக்கு இந்த சரீரம் டோட்டலா இயங்காது. நீங்க மூளை இயங்காட்டிக்கு என்ன சொல்றாங்க? இல்ல கோமாக்கு போயிருக்கீங்க. அதாவது உங்க சரம் ஒன்றும் வேலை செய்யாது. மூளை இருக்கும் சாகையில அது ஃபங்க்ஷன் பண்ணாட்டி அது கோமா. அல்லேலூயா. ஆகவே எங்களுக்குள்ள ஆவி இல்லாட்டிக்கு, ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இல்லாட்டிக்கு, அந்த அக்கினி இல்லாட்டிக்கு இந்த சரீரத்தை படுக்க வச்சு ஒன்றும் கிரியை செய்ய விடாது. நீதிமொழிகள் 15:13 சொல்லுது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். இப்ப உங்களுக்கு துக்கம் ஆவியை முடிச்சு போகும். அதனால்தான் அந்த தாவி சொன்னாவே அதுதான் சொல்லி அனுப்புறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. சங்கீதம் 103:1-3 வரைக்கும் நாங்க சொல்லுவேன். நாத்துமாவே கத்தர் சுத்தி நாத்துமாவே கத்தர் செய்த மறந்துடுவோம். வாசலுக்கு போனோன்னே மறந்துடுவோம். ஆத்துமாட்டு சொல்லிடுவோம். எங்களுக்கு சொல்லிடுவோம். நாங்க யாருக்கு சொல்றோம்? சபைக்கு சொல்ல, இயேசுக்கு சொல்ல. உங்களைத்தான் நீங்க சொல்றோம். நாங்க கடைசியாவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாயறிக்கை செய்து அனுப்புறோம். அதுக்கப்புறம் நோய்களை குணமாக்கி 4ஆம் வசனம் போறீங்களா வயது கலவு போல உண்டாக்குவார். இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நான் எனக்கு சொல்ல வேணும். ஐயோ உங்களுக்கு வயசாச்சுன்னு சொன்னா நீங்க வயசாக மாட்டீங்க. நீங்க செத்துருவீங்கன்னா சாக போறது கிடையாது. அது அங்க ஜீவன் நதி அவ. அல்லேலூயா. உன்னை குத்தினா கூட சாக மாட்டீங்க தெரியுமா? விஷத்தை கொடுத்தா கூட சாக முடியாது. வசனம் சொல்லுது. ஐயோ இவங்க சொல்லி போட்டாங்க சரியா போட்டாங்க. நீ செத்துறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்க கோமாளி மாதிரி சிலர் நடந்து வரோம். ஆமே. யாவன் சொன்னாலும் நான் சாக மாட்டான். இன்னைக்கு சாக மாட்டான். சந்தோஷமா சாகும். அல்லேலூயா.
ஆகவே எங்கும் ஜனங்களின் மனமுறிவுகள், துயரங்கள்,